6 படை வீடு ஒரே நாள்லயா? என்னங்க ஆச்சரியமா நினைக்கிறீங்களா? ஆமா. சென்னைய சுத்தியே 6 படை வீடு இருக்குங்க. ஸோ இதுதாங்க முதல் வீடு குமரஞ்சேரி. நாங்க வந்து ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதில தான் நாங்க இந்த 6 படை வீட பார்த்தோம். ரொம்ப அற்புதமான கோவில். அடுத்தது நாங்க போறது தான் விடதண்டலம். ஸோ முருகர் வந்து தண்டாயுதத்த தாங்கி தண்ணீய குடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதனால தான் விடதண்டலம்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்ன காவாரம்ல பாலசுப்ரமணியம் கோவில். இந்த கோவிலும் ரொம்ப அழகான பழமையான கோவிலுங்க. ஸோ பார்க்க வேண்டிய கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பிரமிடு. இதுவும் முருகர் கோவில். அன்னைக்கு போகும்போது நெறைய கல்யாணங்கள் நடந்தது. நாங்க சஷ்டி அதுவுமா போனதுனால பெரிய ஒரு பண்டிகை மாரி அந்த கோவில் வந்து காட்சி அளிச்சது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவிலும். ஸோ அடுத்த கோவில் பார்த்தீங்கன்னா, ஆண்டார்குப்பம் முருகர் கோவிலுங்க. இந்த கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் தான். கூட்டம் அதிகமா இல்ல. பட் ஆனா நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் அருமையான கோவில். ஸோ அடுத்தது எல்லாருக்குமே தெரியும் சிறுவாபுரி 6வது கோவில். ஸோ சிறுவாபுரியும் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. முருகர் வந்து சீக்கிரமாவே காட்சி குடுத்துட்டாரு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்க பெரியபாளையம் போனோம். அப்புறம் எங்க கூட வந்தவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன கிஃப்ட்டும் குடுத்து இந்த ட்ரிப்ப ரொம்ப சந்தோஷமாவும், ஹேப்பியாவும், மன நிறைவோடவும் முடிச்சுட்டேங்க. நன்றி, வணக்கம்.